பெண்கள் கூட்டே நம்ம நெருங்க முடியாது. ஓகே, மாலை போட்டோம்னா நீங்க எல்லாருமே ஐயப்பன் சுவாமி தான். மாலை போட்டா எல்லாருமே ஐயப்பன் சுவாமி. நீங்க எல்லாருமே வந்து 41 நாள் சபரிமலைக்கு போறவங்களும் சரி, இங்க மாலை போடுறவங்களும் சரி, 41 நாள் ஐயப்பனோட வந்து ஒரு மண்டலம். ஒரு சிலர் கேட்பாங்க, ஏன்னா 48 நாள் இருக்கு அப்படின்ட்டு. 48 நாள் வந்து அது வேற, ஆனால் ஐயப்பனுக்கு வந்து வெறும் 41 நாள் தான். ஸோ இந்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும். நீங்கள் எல்லாம் நிறைய பேர் வேலை செய்கிறீங்க, வேலைக்கு நீங்கள் போவீங்க. ஒரு சிலர் வந்து விரதமாக இருக்க முடியாது, நான் வந்து சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் தப்பு இல்லை. ஆனால் நிறைய கடைகளில் போய் சாப்பிடக்கூடாது. நான்வெஜ் கடைக்கு போயிடாதீங்க. வெஜிடேரியன் கடைக்கு போறீங்களா, அது உங்களை பொறுத்தது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, முடிஞ்ச அளவில் வீட்டிலே எடுத்துட்டு போங்க. ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அப்பதான் உங்களோட நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன நினைச்சு நீங்க இந்த மாலை போடுறீங்களோ அது நிறைவேறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஐயப்பன் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரு. நல்லா கேட்டுக்கங்க, ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து மாலை போடுறது வந்து ஒரு விளையாட்டு வாக்கில் நம்ம மாலை போட முடியாது. பிள்ளைங்களுக்கு வந்து தெரியாது, அப்பா கூட இருப்பாங்க, அம்மா கூட இருப்பாங்க. கண்டிப்பா இது சொல்லி கொடுக்கணும். காலையில கண்டிப்பா நீங்க வந்து மணி ஒரு பிரம்ம முகூர்த்தம்லாம் நீங்க எதிர்க்க முடியாது. ஏன்னா 4 மணிக்கு நீங்க எதிர்த்து நீங்க சாமி கும்பிட முடியாது. அப்படியே செஞ்சா ரொம்ப சந்தோஷம். அப்படி செய்ய முடியலன்னா ஒரு 6 மணிக்கு மேல ஏஞ்சி நீங்க குளிச்சுட்டு பச்சை மோட்டர் தான் குளிக்கணும், சுடு தண்ணியில குளிக்க கூடாது. ஏன் தெரியுங்களா, உங்களோட ஐம்பூலோன்னு நீங்க அடக்கி ஆளுன்னு சொன்னா நீங்க பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும். நீங்க சுடு தண்ணியில குளிச்சீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், சரிங்களா? ஸோ அதனால நீங்க வந்து பச்சை வெள்ளத்தில் குளிக்கணும். காலையில ஏஞ்சோணும், சரணம் சொல்லணும். சரணம் எப்படி சொல்ல உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா ஆலயத்தில் வந்து கேட்டுக்கங்க, குருசாமி பாருங்க, அவங்க சொல்லி கொடுப்பாங்க. இல்ல புக் இருந்தா அந்த போட்டோ செட் பண்ணி நீங்க படிக்கலாம். இல்லைன்னா சுவாமியே சரணம் ஐயப்பன் 108 தடவை வீட்டில் நீங்க சொல்லலாம். வீட்டில் கண்டிப்பா ஐயப்பனோட படம் இருக்கணும், படம் இருக்கணும், சுத்தமா இருக்கணும். வீட்டில் யாராவது சுத்தம் இல்லை என்றால் தயவு செஞ்சு புல்லுக்கு போகக்கூடாது, சாமி மேடைக்கிட்ட போகக்கூடாது. பார்த்துக்கங்க. படுக்கிறது வந்து தனியாக தான் படுக்கணும், மெத்தையெல்லாம் பாய்க்க முடியாது. ஏன்னா நம்ம எப்படி ஒரு பிரம்மச்சாரி எப்படி இருக்கிறோம் நீங்க பாருங்க, நம்ம வந்து கீழே தான் படுக்கணும். ஓகே, ஒரு பாய் போட்டு ஒரு தலகாணி இல்லை. நம்ம ஒரு ஏழை எப்படி இருக்கிறாரோ அதனால ஒரு ஏழை பங்காளன் எப்படி அவர் இருக்கிறாரோ அதே மாதிரி தான் நம்ம இருக்கணும். தலகாணி இல்லாம நீங்க வந்து ஒரு துணி சுட்டிட்டு தான் நீங்க படுக்கணும், பாயை போட்டு தான் படுக்கணும். ஓகே, பார்க்கறவங்க எல்லாத்தையும் சுவாமி சரணம் ஐயப்பான்னு தான் சொல்லணும். சாமி சரணம் தான். ஓகே, மாலை போட்ட பிற்பாடு எல்லாமே சாமி போய் ஹாக் பண்ணாதீங்க. இது டபுள் மீனிங்லாம் இருக்குதுல்ல. அதனால நீங்க யாரும் போயிட்டு சாமி மாலை போட்டுட்டு காலையில விழுகலாமே தவிர கட்டி பிடிக்க கூடாது. ஓகே, ஏன்னா அது வேற மாதிரி இல்லையா? அதனால சாமி மருங்க தான். ஆனா நம்ம வந்து அவங்கள வந்து சாமின்னு சொல்றது, அவங்க காலை விழுந்து வணங்குறது ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க ரொம்பவும் ஓவரா போக வேண்டாம். ஓகேங்களா? அதை பார்த்துக்கங்க. முக்கியமாக நான் சொல்றதெல்லாம் வந்து இந்த குடி பழக்கம், கெட்டது என்னென்ன செய்யக்கூடாதோ தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. குடி பிடிக்கிறதோ இல்லை கடையில் போய் நம்ம உட்காந்து மற்றவங்க மாதிரி தண்ணி குடியாது சாப்பிட்டு இருக்கிறதோ இல்லை குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்றது வந்து தப்பு இல்லை. ஆனால் வீட்டில் உங்களுக்கு தெரியும், சுத்தமான சைவமாக தான் நம்ம எல்லாம் சாப்பிடுவோம். எந்த ஒரு நான்வெஜ்ஜும் வீட்டில் இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா இது வந்து மாலை போடுறது வந்து குடும்பத்தில் உள்ளவங்களோட சம்மதத்தோட தான் நீங்க வந்து மாலை போடுறீங்க. அப்ப குடும்பத்தில் உள்ளவங்க வந்து சரின்னு சொன்னதுனால தான் நீங்க மாலை போட்டீங்க. அதனால வீட்டில் உள்ளவங்களும் இதை பின்பற்றணும். நீ மாலை போட்டுட்ட, நீ பார்த்துக்கோ, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன்னு சொன்னா அது தப்பு. குருசாமின்ற முறையில நான் இதுதான் சொல்ல முடியும். வீட்டில் நீங்க கலந்து பேசி நீங்க எல்லாம் மாலை போட வந்துருக்கீங்க. எல்லாரும் வந்து சுத்த சைவமா இருக்கணும். எல்லாருமே சுத்த சைவமா இருக்கணும். சபரிமலைக்கு போறவங்க இன்னும் ரொம்ப பயபக்தியோடு இருக்கணும். ஏன்னா பெரும்பாதையில் நடக்கிறவங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அதனால மலைக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் இவங்களும் வீட்டில் சைவமா இருப்பாங்க. போயிட்டு வர்றவங்களும் நீங்க எப்படி வீட்டில் இருந்து நீங்க போனீங்களோ அதே மாதிரி தான் நீங்க திருப்பி வரணும். வீட்டில் வந்து பூஜை பண்ணிட்ட பிறகு தான் நீங்க உங்களோட விருதமே முடியும். அது வரைக்கும் நீங்க வந்து சுத்தமா தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ மலைக்கு போறது நான் அடுத்தடுத்து நான் சொல்லிக்கிட்டு வரேன். இப்போ மாலை போடுறது மட்டும் இதுதான், ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கு எது தெரியலன்னு சொன்னா தயவு செஞ்சு இங்க வந்து 3 குருநாதர்கள் இருக்காங்க. நம்ம பாலா குருநாதர் இருக்காங்க, அடியேன் இருக்கிறேன், நம்ம சபாவதி குருநாதர் இருக்காங்க, சுப்ரா குருசாமி இருக்காங்க,
நம்ம மணிகண்டன் குருசாமி இருக்காங்க. ஸோ நீங்க அவங்ககிட்ட கலந்து பேசிக்கலாம். என்னென்ன செய்யணும், எது செய்யணும், எது செய்யக்கூடாதுன்னு குருசாமி சொல்லி தருவாங்க. ஸோ அது வந்து முடிஞ்ச அளவில் கேட்டுக்கங்க. ஒரு சில சாமி மருங்க 2-3 தடவை மலைக்கு போயிட்டு வந்தோடனே அவங்க வேற மாதிரி சொல்லுவாங்க. புதுசா போடுற சாமி மருங்க எது நல்லதோ அதை ஏற்றுக்கோங்க. எது தவறா இருக்கோ நீங்க வந்து குருசாமி டிஃபர் பண்ணிட்டு அப்புறமா நீங்க எது வேணாலும் செஞ்சுக்கலாம். சரிங்களா? எதுவும் கேட்கறதா இருந்தா நீங்க கேட்டுக்கிறது எப்பயே. இன்னொன்னு சொல்லிக்கிறவங்க கிட்ட, மாலை அணிந்த பிறகு வீட்டில் ஏதாச்சும் தெரிஞ்சவங்களோ இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு இது நடந்துருச்சு, ஒரு இறப்பு நடந்துருச்சுன்னு சொன்னா மாலையை கழட்டினா திருப்பி மாலை போட முடியாது. ஒண்ணு ரத்த பந்தம் பார்த்துக்கங்க. அப்பா சைட்ல உள்ள ரத்த பந்தம் அதான் ரொம்ப முக்கியம். அப்பா சைட்ல உள்ள ரத்த பந்தம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அம்மா சைட்ல கொஞ்சம் அட்டத்துல ஏதாச்சும் நடந்தா அது இல்லை. ஓகே, ஸோ நீங்க பாத்துக்கங்க. எதா இருந்தாலும் நம்ம ரிஃபர் பண்ணிக்கலாம். ஆனா மாலை இதுதான், அப்படிதான் இதோட ப்ரொசீஜர். ஏதாச்சும் வீட்டில் வந்து தவறு நடந்துட்டுச்சுன்னா அப்படின்னா நம்ம இதுதான். அதே நேரத்தில் மாலை போடுற பெண்கள், சின்ன குழந்தை பொண்ணுங்க இருந்துச்சுன்னு சொன்னா 10 வயசுக்கு கீழே தான் மாலை போடணும். 10 வயசுக்கு மேல மாலை போடக்கூடாது. அதே மாதிரி அம்மா சாமிங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கு. அந்த காலகட்டத்துக்கு பிற்பாடு தான் அவங்க வந்து மாலை போடணுமே தவிர அவங்களுக்கு அந்த மஞ்சளியில் இருக்கும்போது ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, இதுதான் அதோட ரொம்ப முக்கியம். ஸோ வீட்டுன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஐயப்பனுக்கு வந்து பிடிக்காதது அது ஒண்ணு. ஓகே, ஸோ எவ்வளவு நீங்க வந்து ஒதுக்கி இருக்கிறீங்களோ ரொம்ப நல்லது. குடும்பத்தோட நீங்க எங்க போனாலும் சரி, எது சாப்பிட்டாலும் சரி, வீட்டில் வந்து சாப்பிட்டா நல்லது. சரிங்களா? ஸோ இதுதான் நான் சொல்றேன். வேற ஏதாவது நீங்க கேட்கறதா இருந்தா நீங்க வந்து என்கிட்ட கேட்கலாம். மாலை அணிப்பு நேரம் வந்துடும்.